வணக்கம் சிஎம் சார். தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பு எங்கே? பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு. சட்டசபையில் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இப்போ வேலூரில் பார்த்தீங்களா, காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. பாவம், இறந்துட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை, குத்தி கொண்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் சட்டசபையில் நம்முடைய ராஜ்மோகன் அண்ணா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் அமுதனை அவங்களுடைய கோஸ்டியூம் முதல்ல அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ நாகர்கோயிலில் அந்த மாற்றுத்திறனாளி பையனை என்ன பண்ணாங்க? லாக்அப், மரணம். சார், உங்களுடைய ஆட்சியில் தான் சார் நடக்கு. சட்டத்துறையும் உங்கள் கையில் தான் இருக்கு. சட்டம் உங்கள் கையில். உண்மையிலே உங்களுக்கு ஆட்சி பண்ண திராணி இல்லைன்னா கண்டிப்பாக பதவி விலகிட்டு போங்க சார். நீங்கள் சொன்னதுதான் முன்னாடி சொன்னேலே, முன்னாள் முதல்வர் அவர்களே, சட்டத்துறை உங்கள் கையில் இருக்குது. பொம்மை மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. நீங்கள் பதவி விலகுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய ஆட்சியிலையும் தான் சார் கொலை கற்பழிப்பு நடக்குது சார். பார்த்தீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க, எங்கே இருக்குது சொல்லுங்கள். இதில் சட்டசபையில் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. பள்ளி கல்வித்துறையை பற்றி ரீல்ஸ் போடுறாங்க. அதுன்னு கேள்வி கேட்டால் மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. மின்சாரத்துறையில் கரண்ட் பில் அதிகமாக வருது, அதை நிப்பாட்டுங்கன்னு கேட்டால் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. பொதுப்பணித்துறையை பற்றி கேட்டால் நம்முடைய என்ன சொல்கிறது, நிதித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. சார், என்ன சார், உண்மையிலே சொல்கிறேன் சார், என்ன பேசணும் ஏது பேசணும் அமைச்சர்களுக்கு முதல்ல பாடம் எடுங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், ரொம்ப வேதனையாக இருக்குது. மக்களே, பெண்கள் மாற்றம் வேணும்னு கேட்டீங்களே, பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு இருக்கு. இனியும் வரப்போகுதுன்னு நினைக்கேன். பார்த்துக்கோங்க. இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிங்க. பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் PK மூர்த்தி வீடியோ ஷேர் பண்ணுங்க.